என்ன ஒன்றும் தெரியாத சொல்லிவிட்டா எனக்கு உள்ள கோவத்துக்கு நீ என்ன அதுக்குன்னு இப்படி கட்டுருவ. சரி சரி ஒன்றும் கட்டாத வாட்ட கோவப்படாத. போய் ஒரு எட்டு மோனிகா வீட்டில் பார்த்துட்டு வந்துவிடுவோம். என்னமோ கோவம் என்கிட்ட தான் படுவ பாரு. யாரும் எவரும் இல்லாத தனியாக அனாத மாதிரி கிடக்குறோம். எனக்குள்ள ஆளுங்கிட்ட நான் அப்புறம் என்னலாம் பண்ணுறது சொல்லு பார்ப்போம். அதுக்குன்னு என்ன இப்படி பேசிவிட்ட என்னைய சக்காலத்தின்னு ஏழக்கா. சரி என்னமோ பேசிவிட்ட வான் புருஷனும் எனக்கு மாமன் முறந்தானே. சரி ரைட்டு சரி வாட்டா போவோம். அந்த குட்டியை போய் ஒரு பார்த்துட்டு வருவோம். என்னமோ தெரிஞ்சா சொன்னான் எனக்கு அடுக்குன்னு கோச்சிக்கிட்டு நிற்கிறியா. சரி சரி வா ஒன்றும் கோச்சிக்காத. சரி அவள் வீட்டில் என்னதான் நடக்குதுன்னு போய் கேட்டுக்கிட்டு வருவோம். வாத்தா நீ மட்டும் தனியாக போனால் என்ன மாதிரி தைரியமாக கேப்பியா பார்ப்போம். அவள் மோனிகா கிட்ட அவள் மருமவளை பற்றி போய் பையந்த மாரி உட்காந்துக்கிட்டு அவளா சொல்கிறாளா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்ப. நான் வரலனாலும் சரி பரவாயில்ல நீ போயிட்டு வா. நீ தான் எல்லாம் பார்த்துக்குவிய. என்னம்மா கோச்சிக்கிட்டு நிற்கிற. என்னம்மா எனக்கு அவளை பார்த்தவொடனே இந்த மொட்டைச்சிக்கு கோபம் வந்துச்சு. மொட்டைச்சி மேலே உள்ள வெறியெல்லாம் வந்துச்சு. அடுக்குன்னு பேசி விட்டோன்னா அடுக்குன்னு என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு தெரியுற. யாரும் வேணுக்குன்னு பேசுவாங்களாத்தா. என்னட்ட சொல்ல சொல்ல கேட்காத நீ இருச்சல்லையே பார்க்குறியன்னா. வா போவோம். போய் மோனிகா மருமகளை என்ன செய்திருந்தா எட்டி பார்த்துட்டு வருவோமா. வா போவோம். ஆனாலும் உன்னை கூடையே வச்சுக்கிட்டு சுட்டுறட்டு எனக்கு அபட்டம் பாரு. என்னம்மா செட்ட நாட்டில் என்னை இழுத்து கொள்ளையில் விட பார்த்தா என்ன நான் பேச்சிட்டு போகிறா தெரியுமா. இருக்கட்டும் இருக்கட்டும். உன்னைய வச்சுக்கிட்டு சுட்டுறட்டும். கூடவே யமனை வச்சுக்கிட்டு சுட்டுறட்டும் ஒன்று தாண்டி. சனியில் தூக்கி பனியில் கட்டிக்கிட்டு போன கணக்கா. சரி வா போவன். என்ன பண்ணுறது பழகி தொலைச்சிப்பட்டா என்ன நீ பண்ணுறது தப்புன்னு சுட்டி காட்டுறேன்றதோட நேருக்குண்ணா வேற ஒருத்தவளை அந்த சிரிச்சுக்கிட்டு போயிட்டு பின்னாடி போய் ஆப்படி பாடுவோம் நல்லா. நம்ம தனியாக கிடக்குறிய நம்மளுக்கு இவ சொந்தக்காரியாச்சே. நல்லா பங்காளி சின்னம்மா புள்ளியோ பெரியம்மா புள்ளியோ ஆச்சேன்னு நானும் பேசிக்கிட்டு தெரியுறேன். என்னம்மா பேசுகிற பேச்சு. சரி வா போவோம். என்னம்மா பண்ணி தொலைச்சிவிட்ட. அவள் எப்படியாப்பட்ட பேச்செல்லாம் பேசுகிறா. ஏன் ஆட்டா எல்லாம் மொட்டை சிக்கி எல்லாம் சளைச்ச வரல வீட்டில் உள்ள மருமவளை சொல்லிவிட்டனே. அடவுட இருக்கிறா பாரு அவ்வா. ஐயோ ஆட்டா. ஆனால் அவள் கடைசி மாவனோட பொண்டாட்டி இருக்கிறா பற்றியா அந்த மானோ. ஏப்பா என்ன வாயி. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த புதுசில் கொஞ்சம் நஞ்ச வாயா. என்னெல்லாம் குடத்தாலேயே அடிக்க வந்தாடியாவ. தண்ணி விடலன்னு தண்ணி தூக்க வந்தா பாருங்க தெரு பக்கம். சரி நம்ம தான் நம்ம முதல்ல வச்சுக்கிட்டு நிற்கிறோம்னுட்டு நொம்பிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஒரு குடத்தை போய் எடுத்துகிட்டு வந்துட்டானா. இவன் நின்றுக்கிட்டு இருந்தவ எதுக்குடி இப்படி பண்ணுறான்னு என் மண்டையில் நட்டில் குடத்தால. ஏன் அப்பா எல்லாம் ஜலச்சவள் உள்ள மொட்டை சிக்கி அவளும். சரி வா போவோம். நேரம் ஆகி போச்சு வா போவோம். எடுபட்டவா என்ன மாதிரி பேச்சுக்கிட்டு தெரியா தலப்பு மாறின புட்டி. வா ஆயி ஆட்டா ஒன்று நல்லா பெட்டு வளர்க்கலாட்டி. எடுபட்டவளா ஏன் ஊட்டி இடத்துல ஊட்ட கட்டிவிட்டு பேசுகிற பற்றியா பேச்சு. இங்காரு வந்தோன்னு வச்சுக்க வாயை பிடிச்சால வவுண்டு எடுத்துருவோம் வவுண்டு. என்னம்மா ஏன் வீட்டு இடத்துல கட்டிவிட்டு நான் என்னை புறம்புக்கு விட்டுருக்கேன் நாட்டி இடத்த. இல்லை என் வீட்டு இடமெல்லாம் புறம்புக்கு இடமா. பட்டா இடம்ட்டி பட்டா. என் வீட்டு இடத்துல வீடை கட்டிவிட்டு அவன் திமுறை பற்றி அவளுக்கு திமுறை எடுப்பட்ட பயலுக்கு அவன் வர வந்து நிற்கிறானா. எவன் அவன் தெரியல எந்த ஒரு காரம் தெரியலையே. இங்கே என்கிட்ட வாங்கி குடிச்ச பயலுக்கு எடுபடி வேலை செஞ்ச பயனின்னு நீ வந்து அவ கூட நின்றுட்டு வாயை முடுக்க கிழவின்றான். எம்மா திமுறு பாரு. யாரும் இல்லை நம்ம வீட்டில் பொட்டச்சு வை அவளும் இல்லை. எல்லாம் இந்த கழிவுல பிடிச்சி கேள்வி கேட்கலாம். நல்லா திட்டலாம். நல்லா ஏமாட்டி பக்கத்து விட்டு சொட்டலாம் எடுத்துக்கலாம். அவனு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் சிரிக்கி வயலுவா. ஏட்டி உனக்கு என்னாட்டி உனக்கு அடுத்த வீட்டில் வீட்டை கட்டிவிட்டு எம்மா திமுறில் பேசுகிற பற்றி இடத்துக்கு சொந்தக்காரி கிட்டிய நீ எனக்கு பாடியா பரதேசியா. நீ எனக்கு வந்து சொந்தக்காரியா பந்தக்காரியா பங்காளிச்சு போகலாம் அங்காளிச்சு போகலாம். எவட்டி நம்ம ஏன் வீட்டில் இடத்த கட்டிவிட்டு பேசுகிறா பேச்சு. நல்லா வருது பாரு வாயில். இரு என் மவங்காரன் வந்துக்கிட்டு இருக்கிறான். போனை போட்டுட்டான் வந்துட்டு இருக்கான். அதை விட ஏன் மருமவ 3 பேர் வராள் உன்னை ஏற்றி எனக்கா போடுறதுக்கு இரு சட்ட நேரம் நில்லு கொஞ்ச நேரம். ஏன் அப்பா இந்த மாதிரி வாயினை எங்கிட்டு பார்க்கல. ஏட்டியா என் பேடியில் போகிறவள என் கொள்ளையில் போகிறவள என் பாடியில் போகிறவள என் பாடையில் போகிறவள என் பேடியில் போகிறவள என் பேச்சில் போகிறவள. உனக்கு என்னென்ன கேள்வி கேட்கட்டுன்னு தெரியலேட்டி. இன்னும் என்னென்ன கேள்வி கேட்கட்டுன்னு தெரியலையே. ஓடுகாளி என்னம்மா வந்து என் வீட்டு இடத்துல என் பங்காளி வீட்டு இடத்துல வீட்டை கட்டிவிட்டு எம்மா திமுறில் பேசுகிறா பற்றி எங்காரு வாயை கொஞ்சம் அடக்கிக்கிட்டு போட்டியா அந்த பக்கம். என்னம்மா பேச வந்துட்டா. உங்கள் குடும்பத்து லட்சணம் எங்களுக்கு தெரியாதே வச்சு என்னம்மா பேசுகிறாங்கன்னுக்கிட்டு பெரிய பழனும் மாடி வீடு கட்டி விட்டாலாம். அதுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டே குட்டிக்கிட்டு சாவ போகிறோம்ல நீ பேசுகிற பேச்சு எல்லாம். இப்போ பாரு கொஞ்சம் நேரத்தில் போலீஸ்காரன் வருவான். உன்னை வீட்டை உடச்சிட்டு உன்னை வண்டியில் ஏற்றிக்கிட்டு போவான் பாரு. என்ன பேச்சு கொஞ்சம் நாங்கள் பேச்சா பெரியவங்க சின்னவங்கன்னு பேசினியா. சரி என்னம்மா நாயை அவுட்டு விடுறதுனால எப்படியாப்பட்ட புட்டிக்காரின்னு ஒருத்தவளை ஒரு 3 பேரை நாயை அவுட்டு விட்டுட்டு வரத்துவீங்க. நீ எப்படியாப்பட்ட செருக்கியா இருப்பாடி சொல்லு பார்ப்போம். எத்தனை குடியை கெடுக்க வந்தியோ கடவுளை. இந்த ஊரில் இருக்கிற சிரிக்கிவளுக்கு இந்த கடையெல்லாம் சொரியாது பாரு. இவெல்லாம் ஊருக்குள்ளே வாழ வேண்டாம். குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சாராக்கி நட்டுவில் நிற்க வேண்டாம். ஓமா இத்தனை வீடு கட்டி என்னடி புண்ணியம் அடி புறம்போக்கு. என்ன புண்ணியம் சொல்லு பார்ப்போம். ஓ மாமியாரை
புறம்பு காட்டில் விட்டுவிட்ட ஒரு வீடு இல்லை, ஒரு குடிசை இல்லை, ஒரு கஞ்சி குடிக்க வழி இல்லை. என்னமோ பேசுகிறா பேச்சு. இங்காரு வந்தோம் எண்ணி விடுவோம், எண்ணி பார்த்துக்க. பேசுகிறா பேச்சு. என்ன கிழவிகளா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்கே அந்த போலீஸ்காரங்களை வர சொல்லி பார்ப்போம். ஏன்னா உன் மவன் வந்து கிழிக்க போகிறான், நீ என்னத்தை கிழிப்பான்? உன் மவனையும் தூக்கி உள்ளே போட்டு உன் மவனை சஸ்பெண்ட் பண்ண வைக்கல. என் பேர் இப்போ நான் மாற்றிக்கிறேன் பார்த்துக்க. என்னமோ பேசுது பேச்சு கிழவி. என்னமோ வான் விட்டு இடத்துல கட்டினதுக்கு என்னடி ஆதாரம் கிழவி? சொல்லுங்கடி 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு அடுத்த உயிரை வாங்குறதுக்குன்னு இருக்கீங்க. நாங்கள் அருமையாக கட்டி வச்சிருக்கிறோம் வீடு. என்னமோ வந்து பார்த்துக்கிட்டு வயிறு எரிஞ்சு போகிறாளுவம்மா வயிறு. இந்த ஊர் உலகத்தில் எத்தனையோ பேர் வீடு கட்டுறாளுவோ. நான் வீடு கட்டினா மட்டும் தான் அங்கங்கங்கி கும்ப சேர்ந்து என்ன கந்திரிச்சு வைக்கிற அளவு கந்திரிச்சிட்டி. பேசுகிற அளவு பேச்சு. நாயை அவுத்து விட்டு உங்களுக்கு புத்தி இல்லையேட்டி ஓடுனீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? நானும் சரி சத்த நேரம் அமைதியாக இருக்கிற அளவோ கிளவி உள்ளே போய் உட்காந்து சாப்பிடுவோம். உள்ளே வீட்டுக்குள்ளே போனதுலேருந்து ஆளை காணமுன்னு வாயை பிடிச்சி கிழிக்கிறாளுவோ கிளி கிளின்னு. இவளுக்கெல்லாம் சாவு வராத கிடக்கிறாளோ பாரு நாட்டில். மூஞ்சி மொசரையும் பற்றியா? ஒன்று புளி பிடிக்கிற மாதிரி இருக்குது, ஒன்று எலி பிடிக்கிற மாதிரி இருக்குது, ஒன்று குருவி பிடிக்கிற மாதிரி இருக்குது. உன் மண்டையில் மசுரையை காணும். இதில் வர நீ என் மண்டையில் இருக்கிற மசுரை ஆஞ்சி பிடிவியா? ஆஞ்சி இங்கே யாரு ஒழுங்காக இருந்துக்குங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போக முடித்தான். என்ன அனுப்புகிறாங்களாம்மா ஜெயிலுக்கு? என்ன மூஞ்சியை பார்த்தியா? மூஞ்சி எல்லாம் சுருக்கு ஒடுக்கு விழுந்த கணக்கில் பேசுகிற அளவு பேச்சு. இங்கே ஆர்ட்டி தேவையில்லாத பேச்சுன்னா கொஞ்சம் விடுவோம் கொஞ்சி. பேசுகிறா பேச்சு. மூஞ்சி மொசரையும் பாரு. என்னமோ அவ இவனு கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லை. ஒரு என்ன பெரியவங்க சின்னவங்கள வீட்டில் இடத்துல கட்டி விட்டு எம்ம பேச்சை பற்றி அவளுக்கு கெச்சங்கண்டவளை. இங்கே ஆரடி உனக்கு இவ்வளவுட மறுவாதி பட்டுக்க. ஒழுங்கு மரியாதையாக ஊட்ட பெற்றுக்கிட்டு அண்ணாண்ட போடுவான் அட்டுக்கு. அடுத்த வீட்டில் அட்டு கட்டிவிட்டு 3 நேரம் 3 பொம்பளை கட்டுறோம். மைத்த ஆஞ்சி விடுவாளாம்மா. சொட்டையாக இருக்காமா, ஒடுக்கு உண்டு போய் கிடக்காமா, புளி பிடிக்கிறோமா எலி பிடிக்கிறோன்னு என்னென்ன காலை பேச்சுல போலீஸ்காரன் வரட்டும். அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன எதுக்கு சொன்னால் நீ மாட்டுவ? உன் புருஷனை அலேக்கா தூக்கிட்டு போவாங்கன்னு தெரிய முட்டி எனக்கு. இருடா வாரம் இரு. இல்லை இப்போ என்னன்றீங்க? 3 பேர் சேர்ந்துக்கிட்டு என்னன்றீங்க? ஒரே வழியாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே என்ன? எம்மோ சொன்னாலும் உங்களுக்குலாம் அறிவு இருக்கா? 3 கேட்ட சிரிக்கைகளாக இருந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாழ போகிறவங்களுக்கு வழி விடணும். நமக்கு தான் வயசாகி போச்சு, எதுக்கு அடுத்த வீட்டு பிரச்சனை இருக்கணும்? ஏன் இந்த பொம்பளை விட்டு இடத்துல நாங்கள் வீடு கட்டினது நீங்கள் பார்த்தீங்களா? எல்லாம் என் வாங்கி போட்ட இடம்ல வாங்கி போட்ட இடத்துல நாங்கள் வீடு கட்டிருக்கிறோம். இல்லை யாருக்கு சொல்லுவீங்க? சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் உள்ள நீங்கள். இங்கே யாரு 4 ரவுடி பையலோட கூப்பிட்டேன். உங்கள் 3 பேரையும் அல்லல் சில்லல் ஆக்கி போட்டு விடுவானுங்க பார்த்துக்குங்க. 1 ரூபா சில்லற காசுக்கு கூட வழியில் போடும். மூஞ்சி மொசரையும் பாரு. மூஞ்சி இருக்கிற லட்சணத்துக்கு என்ன என் மூஞ்சி மொகர கட்டையும் பாருன்னு கேட்குறிய? என்ன போனா போது 3 நேரம் வயசானவனு பார்த்தாக்கா ரொம்ப திமிரு ஏறுது உங்களுக்கு. பேசுதுவோ பேச்சு. என்ன உன் வீட்டில் உள்ள 2 ஜிகிடி ஆடுவாள் எங்கே காணும்? அவ்வளோ இல்லாத நேரமாக போச்சு. இப்போ ஆளுவளை கூப்பிட்டான் செதறிடுவீங்க. செதறி பார்த்துக்குங்க. வீட்டை கட்டிட்டாங்க. உன் வீட்டு இடத்துல கட்டினோமா நாங்கள்? சரி உன் வீட்டு இடத்த கட்டினதுக்கு என்ன ஆதாரம் சொல்லு பார்ப்போம். உன் வீட்டு இடம் அதுவே புறம்போக்கு இடம். அந்த புறம்போக்கு இடத்துல தான் நான் கட்டியிருக்கிறேன். இத்தனை வருஷம் நாங்கள் ஆண்டா அனுபவிச்சு அதில் கட்டியிருக்கிறோம். உனக்கு என்ன பிரச்சனை? அத்தியா ஏன் எடுபட்ட சிரிக்கிமாவா சிரிக்கி உன்னை வெத்தலையை வச்சு கொடுக்கி. உனக்கு என்ன பானம் பண்ணுறதுன்னு எனக்கு வருது பாரு வாயில். யார் வீட்டு இடத்துல வந்து நீ புறம்போக்குன்ற? எல்லாம் என் புருஷன் வாங்கி போட்டான் என் புருஷன். என் வீட்டு இடத்துலலாம் இருக்கணுன்றியே. என் புருஷன் 2 நேரமாக குழியில் செட்டு கிடக்கிறான். அவனை போய் கட்டிக்கிட்டு வாட்டிக்கிட்டு தரான் இடத்துல பங்கு. பேசுகிறா பேச்சு. இவன் வீட்டு இடத்துல நீ இருக்கிற ஒரு நாடி புறம்போக்கு. என்னமோ புறம்போக்குன்ற என் இடத்த பட்டா விட்டு இடத்த. உன்னை இரு இன்னைக்கு என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு. ஐயோ மயக்கமே வருது. இவ்வளோ ப்ரெஷர் பிபி ஏறி போய் இவ்வளோ நான் செட்டு விட முடியும். செட்டு என் வீட்டு இடத்துல வீட்டை கட்டிவிட்டு என் திமுறா பேசுகிறா பத்தியா? எவனை கூப்பிடு? அந்த ரவுடி பையில கூப்பிடுறீ. சரியான உங்களை கூப்பிடுட்டி. ஆனா நவுருங்க அத்தை. என்ன ஓவரா பேசி இருக்கிறாள? நவுருங்க. என்ன வந்துட்டீங்களாடி? அவளை பிடிச்சி கிழிச்சு கீழே போடுங்கடி. கீழே என்னென்ன பேச்சு தெரியுமா? எங்களை அம்மா பேச்சு பேசுகிறா. நாயை அவுத்து விட்டு எங்களை என்ன மாதிரி பாடுபடுத்தி வச்சுட்டா தெரியுமா? ஏட்டி உன் மாமியாளுக்கு என்ன கேள்வி இல்லடி? அந்த கேள்வி கேட்கறாட்டி அவள் இன்னொன்று கேள்விட்டி அவளை. அடிய பேதியில் போகிறவள உன்னை அன்னைக்கே உன்னை வச்சு கிழிச்சிருக்கணும். கிளின்னு 3 வயசான பொம்பளையோ கிட்ட உனக்கு என்னடி பேச்சு வேண்டி கிடக்கு? ஊடை கட்டி விட்டு ஊட்டை போத்தி வைக்க வேண்டியதானே? போடுற போட்டு ஊடை பார்த்தாங்களாம், நாயை அவுத்து விட்டாங்களாம், வந்து புடுங்குனுச்சான். மொகரைய பாரு மொகரைய. உன் மூஞ்சிகள் எல்லாம் பச்சை தண்ணி கிடைக்க மாட்டி எட்டி ஊடு கட்டிக்கிறாளாம். ஊடு கட்டிடு லட்சணம். நாங்களாம் உழைச்சி ஊடு கட்டி இம்மா பெருசுக்கு வச்சுக்கிறோம் மட்டி. ஊரை ஏமாத்தியோ இல்லை அரசியல்வாதிக்கு அல்ல கையாக இருந்து நாங்கள் சம்பாதிக்கல எட்டி. எட்ட வாக்கா நான் பேசிக்கிறேன் இவகிட்ட. எம்மா திமுறை பற்றி அவளுக்கு கிளவிவள எல்லாம். நீ என்ன வயசானா? உன் மூஞ்சியும் மொகரையும் ஒழுங்காக ஓடி போயிடு. என் வீட்டை அத்தில் நீ வீடு கட்டியிருக்கிற. புல் ட்ரவுசரை வச்சு நெரிச்சு தரணும்னு வச்சுக்கேன். இப்போ நீ செத்துப்பிடுவ. செத்து பார்த்துக்க. ஒழுங்காக போய்விடு சொல்லிவிட்டேன். வீடு கட்டினதுக்கு போய் தொலையுது. நம்ம பணத்தை வாங்கிக்கலாம் இடத்துக்கு பதிலாக அப்படின்னு பாவத்துக்கு இறக்கப்பட்டா நீ பாவம் படுற மாட்ட பல்ல பிடுங்கி பார்க்குற கதையாக இருக்குத. இது நல்லா இருக்குதுல்ல உன் கதை? எப்படி அப்பட்ட சிரிக்கி உனக்கு அன்னைக்கே வச்சிருக்க முடியா ஆப்பு?
போய் தொலையுது சனியை நம்ம போகிற இடத்த போவோம்னு போனதுக்கு இன்னைக்கு நல்ல வாய் துளுத்துக்குச்சோ உனக்கு வாயை பிடிச்சி கிழிச்சா சரிப்பட்டு வந்துடும் பார்த்துக்க எக்கா இவ சரிப்பட்டு வர மாட்டாக்கா அந்த கொரடை எடு இவ வாயை பிடிச்சி கிழிச்சுக்கடா சேர்றேன் கிழிச்சி மூஞ்சி மொசரையும் பற்றியா இதுக்கு ம் எப்படி பேசிக்கிட்டு என்ன நாயை விட்டுவிட்டா நீ பெரிய ஆளடி என்னம்மா இந்த பெரிய ஊடை கட்டிவிட்டு அரண்மனையில் இருக்கிற அன்னக்கிளி மாரி தானே பேசிக்கிட்டு இருக்கிற என்ன மாதிரி 100 வீடு கட்ட முடியிட்டு எங்களுக்கு தகுதி இருக்குட்டி எடுப்பட்டவளை புறம்போக்கில் இருந்துக்கிட்டு புறம்போக்கு பட்டா இடத்துல ஊட்ட கட்டிவிட்டு எம்ம திமுரு பேசிக்கிட்டு இருக்கிற நீனு வாராம் பாரு என் புருஷன்காரன் வந்து உன்னை என்ன பண்ணுறான்னு மட்டும் பாரு சின்ன வயசுல என் புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சு ஆண்டு அனுபவிச்ச வயலில் விளையிறதெல்லாம் வாரி கொண்டு போய் வச்சுக்கிட்ட அப்பெல்லாம் உன் சுய புத்தி தெரியல பாரு இவ்வளோ இந்த வீட்டுக்காரிவளுக்கு என் மாமியாரத்தான் சொல்கிறான் அப்போவே போனா போகுது நீ இடம் கொடுத்து வச்சதுக்கு இடையில என்னைக்கு நான் தாலி கட்டிட்டு வந்தாலும் அன்னைக்கே சொத்து பிரச்சனை வச்ச அதான் உன்னைய நல்லா தெரிஞ்சுக்கிச்சு இந்த சனங்க அங்கங்கேயும் வீடு கட்டுறாலாம் இவ பெரிய லபடக்கா பொடி லபடக்கா பேசுகிறா பேச்சு இங்கரு ஒழுங்கா போயிட்டா இன்னைக்கு உனக்கு அடி மிச்சம் இல்லை எங்ககிட்ட அடி வாங்கி செத்து விடுவ செத்து நான் இல்லாத நேரத்தில் என்னடி உனக்கு வயசானவங்ககிட்ட பேச்சு வேண்டி கிடக்கு அடி எடுபட்டவளை யார் இல்லாத நேரமாக பார்த்து நான் எங்கிட்ட அது போயிட்டேன்னா என் புருஷங்கிட்ட மிளகாத்தூள் கொடு புளி கொடு எண்ணெய் கொடு பூண்டு கொடு தக்காளி கொடு வெங்காயம் கொடு வாங்கி தண்ண மாடுத்த நீ என்னடி பேச்சு பேச வேண்டி கிடக்கு எடுபட்டவடா யாரும் வீட்டில் இல்லைன்னா என்ன இருக்குது பொருள் பிரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குது இந்த பச்சை பிள்ளைய ஏமாற்றி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டு போன அவள் தானே நீ எல்லாம் ஒரு கதையும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு கட்டி வீட்டுக்குள்ளே கேமரா வச்சுக்கிறேன்டி கேமரா நீ எப்படியாப்பட்ட திருட்டு சரிக்குன்னு எங்களுக்கு தெரியும் நீ இப்படி திருடுற உன் புருஷன் அப்படி திருடுறான் நீங்கள் திருடி வீடு கட்டினாக்கா பெரிய ஆளா நீ ஐயோ ஐயோ இம்மா நாற்றம் முடிச்சவளா இவ ஏன் அப்பா வீட்டை கூட போய் திருடி அவங்க குடும்பம் பண்ணிக்கிட்டு வீட்டை கட்டி போட்டு உமா பேச்சு பேசுகிறாளா ஐயோ நம்ம இம்மா நேரம் இவகிட்ட வாங்கி கட்டிகிட்டு இருக்கிறோமே சரியான எச்சக்கலை வளர்க்கு எச்சக்கலை ஐயோ என்ன மாதிரி திருட்டு வேலை பார்த்துருக்குறா இந்த பாவம் அவனையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு கரண்ட் பில் கூட கட்ட மாட்டா வளர்க்கட்டி ஏட்டி என்னாடி நீ வீட்டில் இருக்கிறன்ற 24 மணி நேரமும் ஏட்டி பங்கசம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாளா உன் மருமவை கண்டுபிடிச்சிருக்கிறா உனக்கு தெரியல ஏட்டிரு ஐயோ சரியான பொம்பளையா இருப்பியாட்டுக்கு நீனு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு நீ எப்படி வெளியில் வந்து பெருமையாக வச்சுக்கிற பெருமையா என்ன இவளுக்கு நம்மளை பற்றி எல்லாத்தையும் புட்டு வைக்கிறாள் எவ்வளோ இல்லைந்தாலும் நம்ம போய் பிரிச்ச திறந்து எல்லாத்தையும் வாரிக்கிட்டு வந்தது வீட்டில் இருக்கிற புளி மிளகாத்தூள்லாம் அந்த ஆள்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போனது இது எல்லாத்துக்கும் கேமரா வச்சிருக்கிறாளோ இவ அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா இவரு இவ எப்படி மாத்திரமார் இங்கே யாரு எவ வந்துட்டு போனாலோ நீ யாரை கேட்குற ஒரு நாளைக்கு உன் புருஷன் 10 பேரை வீட்டுக்கு கூட்டு வந்து என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து அனுப்புறான் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிறிய ஒழுங்கான புருஷனை வச்சிருந்தா உன்னை கையாலே பிடிக்க முடியாது டீ நம்ம என்ன சொல்ல வரா பேச்சு இங்கே யாரு ஒழுங்கா இருந்துக்க எங்கள்கிட்ட வந்து மோதுன்னு வச்சுக்க சந்தி சிரிச்சு பிடுங்காத சந்தி நம்ம பேச்சு பேசுற யாரை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்கிற அந்த 10 பேரில் நீ ஒருத்திடி எல்லா கதையும் எங்களுக்கும் தெரியும் நீ வாயை கொஞ்சம் மூடு பேசுகிறா பேச்சு நீ உன்னை பற்றி பேசுறீன்னா ஊருக்காரியை பற்றி பேசுகிற இப்போ ஊருக்காரியெல்லாம் கிளம்பி வந்து உன்னை உதைக்கணும் பாரு பேசுகிறா பேச்சு என் புருஷன் அப்படி தாண்டி என்னவெல்லாம் பண்ணிட்டு போவான் உனக்கு என்னாடி வந்து கிடக்கு ஒழுங்கு மரியாதையா இடத்துல இருக்கிற என் ஊட கட்டி இருக்கிற அவங்க விட்டு இடத்த கொடுக்குறியா இடத்துக்கு பதிலாக காசு கொடுக்குறியா முடிவை பண்ணிக்கிட்டு வந்து பேசு இல்லைன்னு வச்சுக்க இன்னைக்கு நீ உன்னை இன்னைக்கே அடிச்சு இங்கே சமாதி கட்டிவிடும் பார்த்துக்க நீ நவுருடி சொல்லி நாளைக்கு நல்ல பதமாக கேட்குறேன் ஏச்சே நீ பெரிய ஆளாக இருந்தால் எங்களுக்கு என்னட்டி வந்து கிடக்கு ஊரே பயந்தா எங்களுக்கு என்ன வந்து கிடக்கு பெரிய அல்டாப்பு ராணி பெருக்கு நீனு இம்மா பேசுறிய அடுத்த வீட்டில் திருடி பிழைக்கிற அடுத்த வீட்டு சொத்தை திருடி பிழைச்சி வீடு கட்டிருக்கிற இதெல்லாம் பொழப்பா அவனுக்கு இதில் வர நாய் வளர்க்குறாங்க நாய் மாமியாருக்கு சோறு போட வக்கு இல்லையா நாய் வளர்க்குதான் நாய்க்கு 1/2 கிலோ கறி போடுதான் 1/2 கிலோ சி நீ எல்லாம் ஒரு பொம்பளை நாண்டுக்கிட்டு சேவட்டி உங்களை வச்சுக்கிறேன் இருங்க இப்போ எதுவும் பேச முடியல என்னால் நான் வந்து வச்சுக்கிறேன் என் புருஷன் வரட்டும் நான் இதுக்கிட்ட உங்கூட்டி சொத்தில் நான் வீடு கட்ட போகிறேன் அது புறம்போக்கு இடன்ட்டி இருக்கட்டும் அது என்ன உங்கூட்டி சொத்தாக இருந்தால் உங்கள் காலில் விழுவுறேன்ட்டி நான் எல்லாத்துக்கும் காரணம் இருங்க உங்களை வந்து வச்சுக்கிறேன் இம்மா வேலை பாட்டிருக்குறான் அவ இந்த வீட்டுக்குள்ளே வந்து அப்பப்போ எனக்கு சண்டாகம் பார் இந்த வீட்டில் இருக்கிற பூண்டு எங்கே போச்சு மிளகு எங்கே போச்சு தக்காளி எங்கே போச்சு வெங்காயம் எங்கே போச்சு மண்டையெல்லாம் சொரிஞ்சிட்டு கிடப்பான் இந்த இடப்பட்ட கொட்ட சொன்னால் இவன் நம்மளை கழிவா பண்ணி தாண்டி சோறாக்கிற கொள்றேன்னு நான் நினச்சிக்கிட்டு நாங்கள் செவனோன்னு இருக்கிறோம் எம்மா வேலை காட்டிட்டா பாரு ஐயோ இன்னைக்கு என் மவங்காரன் வரட்டும் என் மவனை அடிச்சனா சரியாக வரும் ஏன்னா கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்களா அது என்ன காரணம்னு தெரியல எப்படி பாரு எப்படி அட்டை வீட்லேயே ஆண்டு அனுபவிச்சு வாழ்ந்துட்டு போகிறவளெல்லாம் வாழ்க்கையை வாழ்கிறாளுவோ சொந்தமாக உழைச்சி வீடு கட்டி 4 நிலமொழை நான் வாங்கி போட்டு வாழ்கிறவ தான் வாழ்க்கை இந்த மாதிரி அட்டை வீட்டை ஆசைப்பட்டு இப்படி நிற்கணும்